السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்று 4வது நாளாக இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சஹாபாக்கள் வாழ்வினிலே நடந்த நிகழ்வுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களை பற்றியும் பார்த்து வருகின்றோம். கடந்த சில தினங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் தாம் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டால் அதில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்குரிய பல்வேறு சான்றுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் சஹீஹுல் புகாரியில் 4418வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக நீண்ட ஒரு நபிமொழியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அது என்ன நபிமொழி என்று சொன்னால், தபூக் யுத்தத்திலே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இது அவர்கள் செய்த ஒரு பிழையாக அமைந்தது, தவறாக அமைந்தது. அதில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விவரங்களை நமக்கு மிக விரிவாக எடுத்துரைக்கிறார்கள். அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த எந்த ஒரு யுத்தத்திலும் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை, தபூக் யுத்தத்தை தவிர. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க. அதுபோன்று அவங்க பத்ர் யுத்தத்திலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், பத்ர் யுத்தம் என்பது திட்டமிட்டு நடந்த ஒன்று அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காகத்தான் செல்கிறார்கள். அந்த இடத்தில்தான் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியிலே பத்ர் யுத்தம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத யாரையுமே அல்லாஹ்வின் குறை சொல்லவில்லை. அப்ப அந்த பத்ர் யுத்தத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு செய்யும் பொழுது மக்காவுடைய வாழ்க்கையில் அகபாவுடைய இரவுகளில் பையத்துல் அகபான்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகபா பள்ளத்தாக்கிலே சந்தித்து மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபாக்கள் அவங்களிடம் உறுதிமொழி அளித்தாங்க. அது வரலாறுகளில் மிகச் சிறந்த ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, பத்ர் யுத்தம் மக்களால் மிக பெரிதாக பேசப்பட்டாலும் அந்த பத்ர் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அகபா உடன்படிக்கை என்பது அதைவிட சிறந்ததாக எனக்கு இருக்கிறது என்று அவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த அகபா உடன்படிக்கையில் மிக குறைந்த சஹாபாக்கள் தான் கலந்து கொண்டார்கள். ரகசியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து மதீனாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவங்க அழைப்பு விடுத்தாங்க. நாங்கள் எல்லா விதமான தியாகங்களையும் நாங்கள் செய்வதற்கு தயார் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட நபி தோழர்களை ஒரு ஆளு கஅப் இப்னு மாலிக். அப்போ இந்த தகவல்களை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் தபூக் யுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் நான் ஆகிவிட்டேன், நான் பின்தங்கி விட்டேன். ஆனால் அந்த காலகட்டத்தை நான் மிகவும் வலிமை மிக்கவனாக நான் இருந்தேன். மற்ற காலங்களை விட அந்த காலகட்டத்தில் தான் வசதி வாய்ப்பு மிக்கவனாகவும் நான் இருந்தேன். இந்த யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வாகனங்கள், 2 ஒட்டகங்கள், அது 2 குதிரைகளை அவங்க முன்கூட்டியே தயார் செய்து செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கின்றார்கள். அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
எந்த ஒரு யுத்தத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த திசையை நோக்கி அவங்க போறாங்களோ அதை வெளிப்படையாக சொல்லாமல் வேறு தகவல்களை கொண்டு என்ன செய்வாங்க, அந்த எந்த திசையை நோக்கி எந்த இடத்துல எதிரிகளை எதிர்கொள்ள போகிறாங்களோ அந்த இடத்த அவங்க மறைச்சு தான் பேசுவாங்க. வேறு விதமான தகவல்களை தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இந்த தபூக் யுத்தத்தில் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது கடுமையான ஒரு கோடை காலம், அவங்க செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்ட ஒரு தொலைவு. அப்போ மக்கள் எல்லாம் அதற்குரிய ஏற்பாட்டை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே மக்களுக்கு அறிவிச்சதாங்க, நாம தபூக்ல யுத்தம் நடைபெற போகிறது, எதிரிகளுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிக எண்ணிக்கையில் எதிரிகளை நாம் எதிர்கொள்ள போகிறோம், அதனால எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும், மிக நீண்ட தூர பயணம், மிக சிரமமான ஒரு பயணம், அதனால உங்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், சரியாக செய்து கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவங்க முன்கூட்டியே அவங்க எல்லா விவரங்களையும் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எந்த அளவுக்கு தபூக் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை இருந்ததுன்னு சொன்னோம்னா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலா எஜ்மவும் கிதாபு ஹாஃபில், கிதாபுன் ஹாஃபில், எந்த ஒரு ஏட்டில் அவர்களை பதிவு செய்தாலும் எல்லோரையும் என்ன செய்து விட முடியாது, பதிவு செய்து விட முடியாது. அந்த அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அதுபோல் எந்த அளவுக்கு என்ன சொன்னால், ஃபமா ரஜுலுன் யுரீது தகையப, யாராவது அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் ஒளிந்து கொள்ள விரும்பினால் அவர் வந்து அல்லாஹ் வஹியை இறக்கி சொன்னாலே தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி. அப்ப இந்த மாதிரி காலகட்டம் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தபூக் யுத்தத்துக்காண்டி கிளம்பி போறாங்க. மதீனாவிலிருந்து எந்த மாதிரி காலகட்டம் சொன்னோம்னா, பேரித்த மரங்கள் எல்லாம் அப்படியே விளைச்சல் நன்றாக விளைந்து அப்படியே அந்த பேரித்த மரங்களுடைய நிழல் வந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் என்ன செய்றாங்க. அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி காட்டாங்க, நான் என்ன செய்வேன், யுத்தத்துக்கு ரெடி ஆகிறதுக்காண்டி மக்களோடு சேர்ந்து காலையில் நானும் கிளம்பி போவேன், ஆனால் திரும்பி வரும்போது எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் என்ன செஞ்சிடுவேன், திரும்பி வந்து விடுவேன், நம்ம நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க, நான் எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் திரும்பி வந்துடுவேன். அப்போ அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்களாம், ஆனால் காதிரும் அலைஹி, எனக்கு வந்து நல்ல ஆற்றல் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, நினைத்து கொண்டு மக்களோடு சேர்ந்து காலையில் யுத்தத்துக்கு தேவையான உணவுகள், பல மாதங்களுக்கு தேவையான உணவுகள் ரெடி பண்ணணுமா இல்லைங்களா, உணவுகள், கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள், ஆயுதங்கள், இப்படி பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்வாங்க, பல நாட்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோடு சேர்ந்து போகிறது, எந்த விதமான ஏற்பாட்டையும் பண்ணாமல் அப்படியே என்ன செஞ்சிடறது, திரும்பி வந்து விடுகிறது, திரும்பி வந்துடுறாங்க. இப்படியே நீண்டு கொண்டே போய் மக்கள் எல்லாம் பெரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடையும் செய்து கொண்டு ஒரு நாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோடு சேர்ந்து முஸ்லீம்களும் கிளம்பி யுத்தத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான ஏற்பாட்டையும் அவங்க செய்யலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்ட எல்லா வசதி இருக்குது, நம்ம ஒரு நாள் தாமதமாக ஏற்பாடு பண்ணி ரொம்ப வேகமாக போய் சேர்ந்துடலாம், அது 2 நாள் தாமதமாக நம்ம ஏற்பாடு பண்ணி ரொம்ப வேகமாக போய் சேர்ந்துடலாம். அப்படி அவங்க எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் கடைசியில் என்னன்னு பார்த்தோம்னா, நபிகள் அவங்க மக்கள் எல்லாம் விரைந்து தபூக்கை அடைந்து விடுகிறார்கள். இவங்க வந்து அந்த யுத்தத்தில் வந்து கலந்து கொள்ளாமல் இவர்களுக்கு அந்த யுத்தம் தவறி விடுகிறது. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, நிறந்த கஅப் இப்னு மாலிக் சொல்லி காட்டுறாங்க, வஹமம்துன் அர்த்தஹில, நான் அப்படியே வாகனத்தில் கிளம்பி சென்று உதிரிக்கவும் அவர்களை அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தேன், வலைத்தனி ஃபாழ்த்து, நான் அவ்வாறு செய்திருக்க வேண்டும், ஆனால் பலம் எக்கதிலி தாளிக்க, அது எனக்கு என்ன செய்யல முடியலை. இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி தானே, பரீட்சைக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க, 10ஆம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிடுங்க, நம்ம அரையாண்டுலேருந்து என்ன செஞ்சிருவோம், படிக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைப்பாங்க. அரையாண்டு வந்த பிறகு நமக்கு தான் பப்ளிக் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, பரீட்சை 1 மாதத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைப்பாங்க. பரீட்சை 1 மாதத்துக்கு முன்னாடி நினைப்பாங்க, 10 நாளைக்கு பிறகு நம்ம எங்கேயுமே விளையாட போகாமல் இருந்து என்ன செய்ய படிச்சிருவோம்னு நினைப்பாங்க. கடைசியில் பாடத்தை எப்போ தான் படிப்பான், மறுநாள் காலேஜ் எக்ஸாம் சொன்னோம்னா நைட்டில் உட்காந்து 12 மணி 1 மணி வரைக்கும் படித்து கண்ணெல்லாம் சோர்ந்து போய் காலையில் ஒன்றும் சாப்பிடாம கொள்ளாமல் எக்ஸாமுக்கு போய் ஒழுங்காக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் ரிசல்ட் வரும்போது யாராவது அன்றைக்கு பார்த்து பத்திரிக்கை ஃபோட்டோ எல்லாரும் பாராட்டும் போது, ஆகா நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, படிக்காமல் போயிட்டோம்னு சொல்லி அன்றைக்கி உட்காந்து என்ன செய்வாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு ரெடியாகணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க ரெடியாக முடியாமலே போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு கிளம்பி என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. யுத்தத்துக்கு கிளம்பி போன பிறகு இவங்க மதீனாவில் அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்த்தா, யாரையெல்லாம் முனாஃபிக் என்று சஹாபாக்கள் மத்தியில், நயவஞ்சகர்கள் என்று சஹாபாக்கள் மத்தியில் பேசிக்கொள்வாங்களோ அந்த ஆட்கள் தான் ஊரில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ரொம்ப முடியாத வயோதிகர்கள், அதுபோன்று கைகால் ஊனமுற்றவர்கள், ரொம்ப பலவீனமான மக்கள் தான் ஊரில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையாக என்ன செய்யுது ஆகிவிடுகிறது. ஆகா, நம்ம இந்த மாதிரி ஊரில் முனாஃபிக்கின்களோடையும் முடியாத மக்களோடையும் நம்ம பெண்களோடையும் நம்ம தங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்க போய் என்ன செஞ்சிடறாங்க, சென்றடைந்து அங்கே ஓய்வாக மக்களோடு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, மா ஃபஅல கஅப் என்ன ஆனாரு, அவர் என்ன செய்தாரு அப்படின்னு கேட்டவுடனே, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் அவங்களுடைய கோத்திரம் பனு சலிமா கோத்திரம். பனு சலிமா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் சொல்ல, யார் ரசூலல்லாஹ் ஹபஸஹு புர்தாஹு, அவருக்கு 2 நீலங்கி அவருக்கு இருக்குது, அது ரொம்ப அழகா இருக்கும், அதை அணிந்து விட்டு நல்லரஹு ஃபி உத்ஃபி, அது ரொம்ப அழகா இருக்குன்னு அவர் பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப காசு பணம் கூடி போச்சு, நல்ல அழகான சட்டையை போட்டுக்கிட்டான், சட்டை அழகா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்து கொண்டே அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பில்சமா குல்த, நீ சொல்ற ரொம்ப ஒரு கெட்ட ஒரு வார்த்தை, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, அல்லாஹ் என்பவரே அவர் விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக என்ன செஞ்சிடறாங்க, இருந்துடுறாங்க. இவை யுத்தமெல்லாம் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மதீனாவை நோக்கி திரும்பி வருகின்றார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சவுடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவலை ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்தா யாரெல்லாம் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை அவங்களெல்லாம் காரணம் சொல்லணும், அது நபிகள் அந்த காலகட்டத்துடைய சட்டம். அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எந்த பொய்யை சொல்லலாம், எதை சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய கோபத்தில் நம்ம தப்பிக்கலாம் அப்படி அவங்க நினைச்சாங்க, யோசிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் புத்திசாலியாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. நாம் நாளைக்கு ரசூலுல்லாஹ் வந்தால் நம்ம அந்த ரசூலுல்லாஹ் கடுமையாக கோவப்படுவாங்களே, நாம் என்ன சொல்லி அவங்க கோபத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க, கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்தவுடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு முடிவுக்கு வர்றாங்க, ஜாக அன்னியல் பாத்தில், எல்லா பொய்களை விட்டும் நான் நீங்கி விட்டேன். வ அரஃப்து அன்னி லன் அஹ்ருஜ மின்ஹு அபதா பி ஷைஇன் ஃபீ கிதுபுன், நான் ஒரு பொய்யை சொல்லிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒருபோதும் நான் வெளியேற முடியாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு அஜ்மாத்து சிதுக்கஹு, ரசூலுல்லாஹ்ட்ட உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் செய்து விட்டேன், வந்து விட்டேன் அப்படின்னு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா நேரடியாக என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுவிட்டு மக்களுக்காண்டி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது யுத்தத்துக்கு போகாமல் ஊரில் தங்கின முனாஃபிகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவங்க நாங்கள் இதனால் ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி நாங்கள் இதனால் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியலை, அவங்க அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அவங்க காரணங்களை சொல்கிறாங்க. அப்படி காரணம் சொன்னவங்க எத்தனை பேர் சொன்னோம்னா 80க்கும் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, சத்தியம் பண்ணி இதுதான் நாங்கள் கலந்து கொள்ள முடியாதக்கூடிய காரணம் அப்படின்னு செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு அவங்களுக்காக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ கஅப் இப்னு மாலிக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சல்லம்து அலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லிட்டு தபஸ்ஸுமல் முகதபி, கோபத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒரு புன் சிரிப்பு சிரிப்பாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, கோபத்திலேயே ஒரு புன் சிரிப்பை நினைச்சாங்க, கோபத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பை நினைச்சாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்படியே நடந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உட்கார்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, மா ஹல்லஃபக அலம் தகுன் கத் இப்தஅத வஹ்ரக், நீங்கள் ஏன் யுத்தத்துக்கு வராமல் இருந்துட்டீங்க, நீங்கள் தான் வாகனங்கள் தயார் பண்ணி வைத்திருந்தீர்களே, விலைக்கு வாங்கி வைத்திருந்தீர்களே அப்படின்னு சொன்னோன்னே கஅப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, பலா அல்லாஹ் என்பதே ஆமாம், நான் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக நான் வாகனங்களை எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருந்தேன்,
இன்னி வல்லாஹி லவ் ஜலஸ்து இந்த கைரிக்க மின் அஹ்லி துன்யா, இந்த உலகத்தில் உள்ளவர்களில் உங்கள் அல்லாத ஒருவருக்கு முன்னால் நான் அமர்ந்திருந்தால் லரைத்து அன் சஹ்ருஜ மின் சஹ்திஹி பி உதுரி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கோபத்திலிருந்து நான் என்ன செய்திருப்பேன், தப்பித்திருப்பேன். வழக்கது ஓட்டிட்டு ஜதனன், எனக்கு நல்ல வாதம் செய்யக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. வாதம் சொல்லி நல்ல வாதம் பண்ணி பொய்ய கூட உண்மையா காட்டக்கூடிய திறமை எனக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. வலாக்கின்னி வல்லாஹி லக்கத் அலிம்து லயின் ஹத்தஸ்துக்கல் யௌம ஹதீஸ கதிபின் தர்லா பிஹி அன்னி, அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இன்றைய தினம் நான் உங்களிடம் ஒரு பொய்யான பேச்சை சொல்லி பொய்யை சொல்லி நீங்கள் அதை பொருந்தி கொண்டாலும் ல யூஷிகன்னல்லாஹு அயுஸ்ஹிதக அலைய, அல்லாஹ் என்னை நீங்கள் என்னை வெறுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிவிடக்கூடும். வலையின் ஹத்தஸ்தக ஹதீஸ சிதுகின், நான் உண்மையை சொன்னால் தஜிது அலைய ஃபீஹி, நீங்க என் மீது என்ன செய்வீங்க, அந்த உண்மையை சொன்னதுக்காண்டி என் மீது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்னில அர்ஜூ ஃபீஹி அஃப்வல்லாஹ், நான் அந்த உண்மையை சொன்னதற்காக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் ஆதரவு வைக்கிறேன். லா வல்லாஹி மா கானலி மின் உதுரி, நான் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது. வல்லாஹி மா குந்து கத்து அக்வா, அல்லாஹ்வே சத்தியமாக நான் மிகவும் வலிமை உடையவனாகத்தான் இருந்தேன். வலா ஐசர மின்னி ஹீன தஹல்லஃப்து அன்க, உங்களை விட்டும் நான் பின்தங்கிய போது நான் மிகவும் வசதி உள்ளவனாகத்தான் இருந்தேன். வலிமையும் இருந்தது, வசதியும் இருந்தது, நான் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க உண்மையை சொல்றாங்க. எந்த பொய்யும் இல்லாமல் நான் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. நான் ஏதோ நான் செஞ்ச பாவம் தான், அது பொய்யான தகுந்த காரணம் எதுவுமே இல்லைன்னு செஞ்சிடறாங்க. அவங்க சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அம்மா ஹாதா ஃபக்கத் சதக், இவர் உண்மையை தான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகும், நீங்க எழுந்து போங்க, ஹத்தா யக்லி அல்லாஹ் ஃபீக, உங்க விஷயத்துல அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எழுந்து செல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அப்போ கஅப் இப்னு மாலிக் என்ன செய்றாங்க, எழுந்து வெளியே வந்தவுடனே பனு சலிமா கோத்திரத்தை சேர்ந்த அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க பின்னாடி வர்றாங்க. பின்னாடி கஅப் அவர்களே, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாவம் செய்ததாக நாங்கள் அறிந்ததில்லை. நீங்க ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லி இருந்தால் மற்றவங்க யுத்தத்துக்கு வராதவங்கெல்லாம் எப்படி ஒரு காரணத்தை சொன்னாங்களோ அது மாதிரி நீங்க ஒரு காரணத்தை சொல்லி இருந்தால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னித்திருப்பானா இல்லையா அப்படின்னு அவங்க குடும்பத்துக்காரங்க கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ரொம்ப போட்டு படுத்தாத பாடுபடுத்தி, நீங்க ஏன் உண்மையை சொன்னீங்க, நீங்க ஒரு தப்பும் செய்யாத ஆள் தானே, இதற்கு முந்தி நீங்க எந்த ஒரு பாவமும் செஞ்சது இல்லையே, ஒரு பொய்யான ஒரு காரணத்தை நீங்க சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்னவன எந்த அளவுக்கு இவங்க நிலை ஆகிவிடுன்னு சொன்னோம்னா, வல்லாஹி மாசாலு அன்னிபூனி ஹத்தா அரத்து அன் அர்ஜிஅ ஃபகதிபு நஃப்ஸி, நான் திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு பொய்யை சொல்லிவிடலாமோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குடும்பத்துக்காரங்க என்னை குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு இவங்க கேட்குறாங்க, என்ன மாதிரி நிலைமை வேற யாருக்காவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம், உன்ன மாதிரி இருந்த 2 சஹாபாக்கள் அவங்க உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. யார் தான் கேட்குறாங்க, முராரா இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, முராரா இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆளு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் உங்களை மாதிரியே உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதே தீர்ப்பு தான், அல்லாஹ் உங்க விஷயத்துல முடிவு சொல்ற வரைக்கும் நீங்க எழுந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. அப்போ கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, அந்த 2 பேருமே ரொம்ப நல்ல மக்கள், அந்த 2 பேருமே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முராரா இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 2 பேருமே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க. கஅப் இப்னு மாலிக் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க கிடையாது. அப்போ இவங்க கஅப் இப்னு மாலிக் நினைக்கிறாங்க, ஃபீஹிமா இஸ்வா, அந்த 2 பேர்ட்டும் எனக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி என்ன செஞ்சிடறாங்க, 2 பேரையும் அந்த 2 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு இவங்க அப்படியே தன்னுடைய நபிகள் நாயகத்தை போய் திரும்ப ஒரு பொய்யை நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம உண்மையிலே இருந்து விடுவோம் என்று அவங்க கிளம்பிடுறாங்க. என்ன நடக்குன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கெல்லாம் முஸ்லீம்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டுறாங்க, யாரும் என்ன செய்யக்கூடாது,
இந்த 3 பேர்ட்டையும் பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லிவிட்டால் அது பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகத்துடைய கட்டளையை அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கட்டுப்படுவார்கள். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான சஹாபாக்கள் அந்த அளவுக்கு இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்று உண்மையில நம்பினாங்க. கடுகளவு அவங்க என்ன செய்யல, சந்தேகப்படலை. அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி மக்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னவுடனே எல்லா மக்களுமே என்ன செஞ்சிடறாங்க, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து பேசுவதை விட்டு விலகி கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க, வதகையருனா, மக்கள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிவிட்டார்கள். ஹத்தா தனக்கரத் ஃபீ நஃப்ஸி அல் அர்து, இந்த உலகமே எனக்கு புதுமையாக தோன்றியது. ஃபமாஹிய அல்லதி ஆரிஃப், நான் எந்த ஊரை எந்த உலகத்தை அறிந்திருந்தனோ அத்தகைய உலகமாக இருக்கவில்லை. இந்த உலகமே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கடி மிக்க ஊராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 50 நாட்கள் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசக்கூடாதுன்னு தடை வச்சிருந்தாங்க. அந்த 2 சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, முராரா இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இந்த 2 பேர் அப்படியே ரொம்ப சோர்வுற்று அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டாங்க. வீட்டை விட்டு அழுது கொண்டே, வீட்டை விட்டு வெளியே வராம வீடுகளிலேயே அழுது கொண்டே உட்கார்ந்து விட்டாங்க. ஆனால் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப ஒரு இளைஞராக இருந்தாரு. அவங்க வந்து நல்ல திரகாத்திரமானவங்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் பேசாட்டாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து தொழுகையை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கலந்துக்கிடுவாங்க. கடை வீதிக்கு போவாங்க. ஆனால் கடை வீதிக்கு போனாலும் சரி, தொழுகையில கலந்து கொண்டாலும் சரி, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து பேச மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடை வீதிக்கு போனாலும் யாரும் பேச மாட்டாங்க, தெருக்கல்ல போனாலும் யாரும் பேசுறது கிடையாது, பள்ளிக்கு வந்தாலும் யாரும் பேசுறது கிடையாது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயமே நபிகள் நாயகத்துடைய உத்தரவை ஏற்று அவங்க என்ன செஞ்சிடறாங்க, புறக்கணிச்சிடறாங்க. இவங்க என்ன செய்வாங்க சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்த பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க பள்ளிவாசல்ல சபையில் இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து பதில் சலாம் சொல்றாங்களா, உதடு அசைதான் என்ன செய்வாங்க, அப்படியே உத்து பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உதடு என்ன செய்யாது, அசையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பதில் சலாம் சொல்லவில்லை. அப்ப ரசூல் என்ன செய்வாங்கன்னா, தொழுக ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் நின்னுக்குவாங்க. தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருட்டு பார்வை ரசூலுல்லாஹ் அப்படியே பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து திருட்டு பார்வைன்னு அர்த்தம், நபிகள் நாயகம் அவர் கவனிக்காத வகையில் இவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சு விடுவாங்க, முகத்தை திருப்பிக்கிடுவாங்க. கஅப் இப்னு மாலிக் தொழ ஆரம்பித்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ் வந்து கஅப் இப்னு மாலிக் என்ன செய்யறது பார்க்க, இதை இவர் வந்து உணர்றாரு. இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் தொழ ஆரம்பிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கஅப் இப்னு மாலிக்கை பார்க்குறாங்க. தொழுது முடிச்சு இவங்க ரசூலுல்லாஹ் நோக்கி திரும்பினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொள்றாங்க. இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்பதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான நெருப்புல நெளியக்கூடிய ஒரு புழுவை போன்ற ஒரு நிலை தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அப்படியே மக்கள் எல்லாம் புறக்கணித்து நாட்கள் கடந்து கொண்டே செல்கிறது. இந்த கஅப் இப்னு மாலிக்கு வந்து தந்தையினுடைய பெரிய தந்தையினுடைய மகன் அவங்க யாருன்னு சொன்னோம்னா அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இவங்களுக்கு வந்து பெரிய தந்தையுடைய மகன். அவங்களுக்கு மதீனாவில் ஒரு தோட்டம் இருக்கு. கஅப் இப்னு மாலிக் என்ன பண்றாங்க சொன்னோம்னா, அந்த தோட்டத்து வாசல் வழியா போகாம தோட்டத்து சுவர் ஏறி உள்ள குதிச்சு அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு அவங்க சொல்றாங்க, இந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அஹப்புன் நாசி இலைய, மக்களிலேயே எனக்கு ரொம்ப நேசத்திற்குரிய ஆள். அவர் வந்து சிறிய தந்தையின் மகன் அல்லது பெரிய தந்தையின் மகன், அவருடைய அண்ணா அல்லது தம்பி. அவங்க கிட்ட வந்து சலாம் சொன்னவொன்னே இப்போ வல்லாஹி மா ரத்த அலைய சலாம், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கஅப் இப்னு மாலிக் சலாத்துக்கு என்ன செய்யல, பதில் சொல்லலை. அப்போ கஅப் இப்னு மாலிக் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா அபா கத்தாதா அன்ஷுதுக்க பில்லா ஹல் தஅலமுனி உஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ் மேல சத்தியமா கேட்கின்றேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். நான் உண்மையான அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் உண்மையிலே நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்துதானே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப வாய் மூடி ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் செய்து திரும்பவும் கேட்குறாங்க,
திரும்பவும் அவங்க எந்த ஒரு பேச்சும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, அல்லாம சத்தியம் பண்ணி, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் உண்மையிலே நேசிக்கிறேன், என்கிட்ட வந்து நயவஞ்சகத்தனம் கிடையாது என்பது உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லைங்களா? அப்போ அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப திரும்ப இவர் போய் அவங்கள்ட்ட பேசுவோன்னு அவங்க சொல்ல, அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹும் அல்லாஹ் தூதர் தான் நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவுடனே இவருடைய கண்கள் அப்படியே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக ஓடி திரும்ப அவங்க சுவரேறி குதிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வர்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கஸ்ஸான் என்ற ஒரு மன்னர் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னோம்னா, மதீனாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு சில வியாபாரிகள் என்ன செய்வாங்க, ஷாமிலிருந்து வருவாங்க. அந்த ஷாமிலிருந்து வரக்கூடிய ஒரு வியாபாரி என்ன செய்கிறாருன்னா, கடை வீதி மார்க்கெட்டில் போய், மதீனாவில் உள்ள மார்க்கெட்டில் போய், மை எதுல் அலா கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் யார், எனக்கு யார் சொல்லுவாங்கன்னு கேட்குறாரு. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கஅப் இப்னு மாலிக்கை சுட்டி காட்டுறாங்க, இவர் தான் கஅப் இப்னு மாலிக். அப்போ அந்த ஷாம் நாட்டிலிருந்து வந்த அந்த வியாபாரி என்ன செய்கிறான்னா, கஸ்ஸான் நாட்டு மன்னர் மலிக் கஸ்ஸான் என்ற மன்னர்கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வந்து கஅப் இப்னு மாலிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இவங்க வந்து அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்க்குறாங்க. அந்த கடிதத்தை என்ன எழுதியிருக்குன்னா, அம்மா ஃபைன்னஹு கது பலகனி அன்ன சாஹிபக கது ஜஃபாக்க, உங்களுடைய தோழர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உங்களை வந்து சமூக பரிஷ்காரம் பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. வலம் எஜஅலுக்கல்லாஹு பிதாரி ஹவானி, அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு இழிவு மிக்க ஊரை உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கலை, நீங்கள் எதுக்கு அந்த மதீனாவில் வந்து இழிவோடு நீங்கள் இருக்க வேண்டும். வலா மல்யாத்தின், நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கடியான ஊரில் நீங்கள் எதற்கு இருக்க வேண்டும். பல்ஹக் பினா நுவாசிக், நீ எங்களோட வந்து நீங்கள் சேர்ந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த தகவல் எங்கே வரைக்கும் போயிருக்கு, ஷாம் நாட்டில், அன்றைய தேசத்தில் ஷாம் வெற்றி கொள்ளப்படலை. அங்கிருந்த மலிக் கஸ்ஸான் என்ற மன்னர் வந்து கடிதம் போட்டு அழைக்கிற அளவுக்கு கஅப் இப்னு மாலிக் அவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள புறக்கணித்தது செய்தியாக பரவி, நீ எங்களோட வந்து சேர்ந்துருங்க என்று துரோகிகள் எல்லாம் அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ கஅப் இப்னு மாலிக் அதை படித்தவொன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாதா ஐதமினல் பலா, இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டில் உள்ள அடுப்பில் போய் அந்த கடிதத்தை என்ன செஞ்சிடறாங்க, அடுப்பில் போட்டு எரிச்சிடுறாங்க. இப்படியே 45 நாட்கள் கழிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன அந்த தூதர் வந்து சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முறுக்க அந்த தஅத்தஸில இம்ராத்தக, நீங்கள் உங்கள் மனைவியை பிரிந்து விட வேண்டும் என்று உங்களுக்கு ரசூல் என்ன செய்றாங்க, உத்தரவிடுறாங்க. அவ இவங்க கேட்குறாங்க, நான் வந்து தலாக் விட்டுறவா, அது என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொல்றாங்க, தலாக் விடக்கூடாது, பல் இஅ்தஸில்ஹா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் நீங்கள் என்ன செய்யணும், மனைவியை விட்டு பிரிந்து விட வேண்டும். பலா தக்ரபுஹா, மனைவி கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்னு செய்கிறாங்க. சொன்னோன்னே அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மனைவிட்ட வந்து நீ உங்கள் வீட்டுக்கு போமான்னு என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஒரு முடிவை சொல்கிற பிறகு நீ வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொல்லி மனைவி என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அந்த மற்ற 2 சஹாபாக்கள் ஹிலால் இப்னு உமையா, முராரா இப்னு ரபியா, அவங்களுக்கு இதே உத்தரவு. ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப ஒரு வயோதிகர். அதில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க அழுது வீட்டில் அப்படியே முடங்கிட்டாங்க. முடங்கினவுடனே அவங்களுடைய மனைவி வந்து அதை தாங்க முடியாமல் ரசூலாட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், இன்ன ஹிலால் இப்னு உமையா ஷேகுல் ஆயிவுன், என்னுடைய கணவர் ஹிலால் இப்னு உமையா வந்து ரொம்ப ஒரு வயோதிகரான சில இருக்கின்றார். லைஸலஹு ஹாதிமுன், அவருக்கு பணியாளர்களும் யாரும் கிடையாது. ஃபஹல் தக்ரஹு அன் அஹுதுமஹு, என்னுடைய கணவருக்கு வந்து நான் பணிவிடை செய்வது கூட நீங்கள் வெறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பணிவிடை செய்து கொள்ளலாம். வலாக்கின் லா யக்ரபுகி, அவர் வந்து உன்னை நெருங்கக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இன்னஹு வல்லாஹி மாபிஹி ஹரக்கத்துன் இலா ஷைஇன், எந்த ஒன்றை நோக்கியும் எழுந்து செல்லக்கூடிய அளவு கூட அவர் இல்லை. அல்லாமல் சத்தியமாக எந்த ஒன்றை நோக்கியும் அவர் எழுந்து செல்லக்கூட அவர் முடியாமல் இருக்கின்றார். வல்லாஹி மாஸால எபுக்கி முன்து கானமின் அம்ரிஹி மாக்கான இலா யௌமி ஹாதா, இந்த அவர் என்றைக்கு அவருக்கு நீங்கள் இந்த உத்தரவை போட்டு அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற வரைக்கும், உங்கள் விஷயத்தை முடிவு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எழுந்து செல்லுங்க என்று சொன்னீர்களோ, அன்றிலிருந்து இப்பொழுது வரை அவர் அழுது கொண்டே இருக்கின்றார். அவர்கிட்ட வந்து எந்த ஒரு அசைவையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை, நான் பார்க்கல, அவர் முடங்கிட்டார், அவரால் எதுவுமே செய்ய முடியலன்னு செய்கிறாங்க. சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்றாங்க. இவங்க கணவருக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உதவி செய்து கொள்ளலாம். அனுமதி கொடுத்தவுடனே பனு சலிமா, கஅப் இப்னு மாலிக்குடைய குடும்பத்துக்காரங்க, பனு சலிமா குடும்பத்துக்காரங்க இவர்கிட்ட வர்றாங்க. எப்பா
நீனும் எப்படி ஹிலால் இப்னு உமையாவுடைய மனைவி எப்படி ரசூலாட்ட போய் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு அனுமதி கேட்டாங்களோ அது மாதிரி நீ உன்னுடைய மனைவி என்ன செய், அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னவொடனே கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்க மாட்டேன். ஏன்னா ஹிலால் இப்னு உமையா என்பவர் அவங்க வயோதிகர், அவங்களுக்கு வயோதிகராக இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன். இப்போ நான் போய் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டால் நபிகள் நாயகம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதனால் நான் என்ன செய்கின்றேன், நான் இப்படியே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய மனைவியையும் பிரிந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ சரியாக 50வது நாள் அவங்க ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி விட்டு வீட்டினுடைய மொட்டை மாடி தான் தொழுகிறாங்க. ஏன்னா சில சஹாபாக்கள் வீட்டிலே முடங்கிடுறாங்க, இன்னும் தூரமான ஒரு பகுதியில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. வீட்டுடைய மொட்டை மாடியை தொழுதுட்டு அப்படியே அவங்க அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு அமர்ந்திருக்கும் போது அவங்க சொல்றாங்க, அது லாக்கத் அலைய நப்சி, எனக்கு என்னுடைய உள்ளம் மிக நெருக்கடியாகிவிட்டது. லாக்கத் அலையல் அருள் பிமா ரஹபத், இந்த உலகம் விசாலமாக இருந்தும் எனக்கு அந்த ஊர் மிக நெருக்கடி மிக்க ஊராக மாறிவிட்டது. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு அழைப்பாளர் உரத்த சப்தத்தில் சிலுஐ என்ற மலை, சிலுஐ என்ற அந்த மதீனாவில் உள்ள ஒரு மலை குன்றின் மீது ஏறி உயர்ந்த சப்தத்தில் ஒரு அழைப்பாளர் அழைக்கின்றார். யா கஅப் இப்னு மாலிக் அபுஷிர், கஅப் இப்னு மாலிக் அவர்களே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த சப்தத்தை கேட்ட மறு வினாடியே வீட்டினுடைய மொட்டை மாடி ஃபஹரத்து சாஜிதன், அப்படியே நான் சஜிதாவில் விழுந்து விட்டேன். வஅரஃப்து அன் கத் ஜாஅ ஃபரஜுன், எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எங்களை மன்னித்து விட்டான் என்று ஃபஜ்ர் தொழுகை என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை கேட்டவுடன் ஒவ்வொரு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அந்த ஹிலால் இப்னு உமையாவை நோக்கி கொஞ்சம் சஹாபாக்கள் நற்செய்தியை சொல்றதுக்காண்டி, முராரா இப்னு ரபியாவை நோக்கி கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, ஒருவன் என்ன செய்யறாங்க, தன்னுடைய குதிரையை உதைத்து கஅப் இப்னு மாலிக்குடைய வீட்டை நோக்கி விரைந்து ஒரு சஹாபி வர்றார். அதற்கு முன்னாடி ஒருவன் என்ன செய்கின்றார், அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய மலை குன்றின் மீது ஏறி உரத்த சப்தத்தில் அவர் அந்த குதிரை வீரன் கஅப் இப்னு மாலிக் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சப்தம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குது. அவர் என்ன செய்யறாரு, உங்களுடைய நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சப்தம் அந்த குதிரை வீரன் வேகமாக வருவதற்கு முன்பாகவே மலையில ஏறி ஒரு ஆள் கத்துறாருல, அந்த சப்தம் இவரை கேட்டது. அப்ப அந்த நற்செய்தியை சொன்னவர் இவர் நேரடியாக சந்தித்தவுடன் அன்றைய தினத்தில் இவங்க அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கு எதுவுமே கையில் பொருளா இல்லை, பணமா இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய 2 மேலாடைகளையும் கலட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு இரவலாக 2 ஆடையை வாங்கி அதை அணிந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாங்க. சபைக்கு வந்தவுடனே மக்கள் எல்லாம் கூட்டமாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து அவங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டான், உங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று நற்செய்தி சொல்லி அவங்க அப்படியே பள்ளிவாசலுக்குள்ள போனவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சுற்றியும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, முஹாஜிர் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் அன்சாரி நபி தோழர். அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் யாருமே இவரை நோக்கி எழுந்து வரவில்லை. ஒரே ஒரு நபி தோழர் மட்டும், தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற நபி தோழர் மட்டும் அப்படியே வேகமாக எழுந்து இவங்கள்ட்ட முசாஃபஹா செய்து அவங்கள வாழ்த்தி ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மாகாம இலைய ரஜுலுல் மினல் முஹாஜிரின் கைருஹு, முஹாஜிரின்களில் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவங்களை தவிர வேறு யாரும் எழுந்து வரவில்லை. நான் அந்த தல்ஹாவுடைய அன்பை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் சலாம் சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சந்தோஷத்தால் அப்படியே மின்னி கொண்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபுஷிர் பி ஹைரி யௌமின் மர்ர அலைக்க முந்து வலதத்துக்க உம்முக்க, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து இது வரைக்கும் உள்ள நாளில் இதுதான் மிகச்சிறந்த நாள், இதை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னவொடனே கஅப் இப்னு மாலிக் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அமின் இந்திக்க யா ரசூலல்லாஹ் அமின் இந்தில்லாஹ், இந்த மன்னிப்பு என்பது நீங்கள் சுயமாக எடுத்த முடிவா, அது அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை செய்தியா அப்படின்னு கேட்டவொடனே அவங்க சொல்றாங்க, லா பல் மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள இறை செய்தி என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறார்கள். அது அப்படியே சந்தோஷத்தால் கன்னஹு கித்அத்து கமர், சந்திரனுடைய ஒரு துண்டை போன்று அது மின்னிக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷம் வந்தாலே அவங்களுடைய முகம் இப்படித்தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் யா ரசூலல்லாஹ் இன்ன மின் தௌபதி அன் ஹலிய மின் மாலி சதகத்தன் இலல்லாஹ் வ இலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே
எனக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கியதினால் என்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நான் தர்மமாக கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னவுடனே நபி அல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டாம், கொஞ்சம் செல்வத்தை உங்களுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொன்னவுடனே எனக்கு ஹைபர் யுத்தத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது, அதை நான் வைத்துக் கொள்கிறேன். யா ரசூலல்லாஹ் இன்னமா நஜ்ஜானி அல்லாஹு பிஸ்ஸித்க், அல்லாஹ் நான் உண்மையை சொன்னதினால்தான் அல்லாஹ் என்னை காப்பாற்றி இருக்கிறான். வ இன்ன மின் தௌபதி அல்லாஹ் உஹத்திஸு இல்லா சித்கன் மா பகீது, என்ன அல்லாஹ் மன்னித்த காரணத்தினால் இனிமேல் நான் உயிரோடு வாழக்கூடிய காலம் வரை நான் ஒருபோதும் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க. உண்மை பேசியதற்காக அல்லாஹ் சோதித்த ஒருவர் என்னை தவிர வேறு யாரையும் நான் அறிந்ததில்லை, என்னை அல்லாஹ் சோதித்ததை போன்று மிகச் சிறந்த சோதனையாக அறிந்ததை அல்லாஹ் சோதித்ததை நான் அறிந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி காட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே இனிமே நான் மௌத்தாவுற வரைக்கும் நான் ஒருபோதும் பொய்யே பேச மாட்டேன். வ இன்னி அர்ஜு ஐ அஹ்ஃபலனி அல்லாஹு ஃபீமா பகீத், அல்லாஹ் இனி வாழக்கூடிய காலம் வரை நான் மௌத்தாகின்ற வரை அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க. அவங்க விஷயமாகத்தான் சூரத்து தௌபாவில் 9வது அத்தியாயத்தில் 117, 118, 119 வசனங்கள் என்ன செய்யப்படுகிறது, அருளப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஅல ஸலாஸத்தி அல்லதீன குல்லிஃபு, தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், இந்த பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. வலாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவருடைய உள்ளங்கள் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. வலன்னு அல்லாஹ் மல்ஜ மினல்லாஹி இல்லா இலைஹி, அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அவனை தவிர வேறு அடைக்கலம் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள், உறுதியாக நம்பினார்கள். சும்ம தாப அலைஹிம், பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் சும்ம தாப அலைஹிம் யதூபு, அவர்கள் திருந்துவதற்காக அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அவன் அன்பாளன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள் என்ற அந்த இறை வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பாவம் செய்து விடுகிறார்கள். முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் எல்லாம் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்து விடும் பொழுது நான் உண்மையைத்தான் சொல்வேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவங்க மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க தவறு செய்து விட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்த பிறகு மரணிக்கின்ற வரை அவர்கள் மீண்டும் அந்த தவறை செய்யாதவாறு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தகுந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், போயிடுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் இருங்க. நம்ம